யா எனக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. இந்த கிறிஸ்டியானிட்டி பத்தி சொன்னீங்கல்ல. பைபிள் Yes, வந்தோனே லைக் Pavitra. லிட்ரஸி வந்தோனே வந்து பீப்பிளோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து Yes. எவ்வளவு மேண்டேட்டரி. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் பத்தி சொன்னீங்கல்ல. ஒரே டைப் ஆஃப் லேர்னிங்லயே நம்ம ஸ்டாப் ஆகாம வி கேன் ஈவன் எக்ஸ்ப்ளோர் அதர் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ எனக்கு அது ரொம்ப அந்த Perfect. பாயிண்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. That's it. Yes. Thank you. So, நீங்க எதனா feedback Hi. கொடுக்கணும். One thing I learned from this session, so quickly Pavitra. So, நீங்க சொல்லிட்டு end of the your speech, maybe you can rate this session. So 0 is worst, 10 is superb. So in this scale நீங்க வந்து இந்த particular sessionக்கு எவ்வளவு ரேட் பண்ணுவீங்கன்றது சொல்லிட்டீங்கன்னா then we can proceed. So this is also a practice which I learned from this book. I am going to, I wanted to implement here itself. 10 தான் சார் ஆப்வியஸா. ஏன்னா எனக்கு வந்து அந்த புக் கிளப்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. இந்த காலத்துல எல்லாருமே வந்து டிவின்னு சொல்லிட்டு அடிக்டா இருக்காங்க. எங்க ஃபேமிலியில எல்லாருமே டிவி அடிக்ட் பீப்புள் தான். நான் மட்டும் தான் புக்ஸோட இருக்கேன். ஸோ இந்த புக் கிளப்னு இனிஷியேட்டிவ் எடுத்து புக்ஸ்க்காக பீப்புள் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா போயிட்டாங்க இப்போ. ஸோ ஐம் ஹாப்பி தட் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்றீங்க பீப்புள். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்களே. You're developing reading habit among youngsters also. Correct. Yeah. So you talked about that Protestant. So last month we did a discussion over the religion. So that is based on the book called 21 by Yuval Noah Harari. So அவர் வந்து நிறைய 21 lessons in 21st centuryன்ற மாதிரி புக் அது. So in that one lesson வந்து religion வந்து still in 21st century வந்து relevant தானா அப்படின்ற மாதிரி ஒரு discussion which is very sensitive topic. So but we tried it. அதுல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன் அப்படின்னா வந்து ஒரு 8 people joined, 5 for religion and 3 for okay that is not relevant அப்படின்ற மாதிரி கிளப் பண்ணியிருந்தாங்க. So the one first question and the only main question I asked them, நீங்க ரிலிஜனை ஃபாலோ பண்றீங்க, what is the holy book you are reading? அதுதான் நான் கேட்டேன் ஒரே கேள்வி. And none of the people answer. One people answered, one from Islam, and he told that okay I'm reading his Quran, but majoritarily Quran is in another native language. அது வந்து எதனா கிளாரிஃபிகேஷன் வந்தா நான் வந்து I'll go to mosque and I'll clarify அப்படின்ற மாதிரி சொன்னாரு. But other 4 people they told that they are not reading anything, but still they are following the religion, which is contradictory இல்ல. ஸோ அதே தானே இங்க நடந்தது. ஸோ மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாரு, ஒன்ஸ் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி பைபிள் படிச்சதுனால they learn the religion more, correct? So they are not out of the religion, but they learn the religion கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு and then the ill activities எல்லாத்தையும் வெளியில தள்ளிட்டாங்க. So this is about the reading. So அப்போ இதை கேட்டாலே வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ யாரு கேட்கறதுக்கு, அப்ப நீ வந்து ரிலிஜனுக்கு நீ வந்து ஏத்திஸ்டா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது so I found a discomfort here, but still அவங்கலாம் வந்து டேபு டாபிக்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ which we need to speak. There is no other forum here to speak about this. Having said this, we need to respect everything. Diversification இருந்தது, we need to respect, but still we need to ask the right question. ஸோ அதுதான் வந்து இந்த புக்ல நான் பார்க்கும்போது மார்ட்டின் லூதர் பத்தி தெரிஞ்சுக்கும் போது, இது இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடியே we did that session. ஸோ அப்படின்னும் போது I was very happy. Rightly you also mentioned that you also like that particular scenario. So thanks for telling that. ஒரு நிமிஷம் லைக் ஓகே. ஸோ பவித்ரா நீங்க வந்து 10/10 கொடுத்ததுல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஏன் அப்படின்னா நாங்க இந்த செஷன் கேட்டோம் அவுட் சைட் ஆஃப் எங்களோட கேரக்டர்ஸ், நாங்க இன்டென்ஷன் எடுத்தோம்ல, அது வந்து ஓகே யூ லைக் இட், யூ கிவிங் 10 ஃபார் தட். பட் இன்னைக்கு பர்டிகுலர்லி இந்த செஷனை மட்டும் வச்சு நீங்க ரேட்டிங் சொல்லுங்க, அந்த அந்த அவுட் சைட் ஆஃப் தட் இம்பாக்டிங் கேரக்டர் இல்லாம. இந்த செஷனுக்கு மட்டும் கேக்குறீங்களா? எனக்கு லைக் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் someone who talks about books. நீங்க புக்ஸ பத்தி பேசினாலே ஐம் ஹாப்பி தான். எனக்கு 10 தான். நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு 10 தான். அப்பா ஓகே 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 அப்பனா ஓகே.
Hi, Bharat. Yeah, please go ahead. So, first of all, huge thanks for setting up this forum today. ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. ஐ சார்ட் ஆஃப் என்ஜாய்ட் த செஷன். எனக்கு நிறைய இன்சைட் கிடைச்சிது. எனக்கு இட் வாஸ் வெரி ஐ ஓப்பனிங் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட். ரெண்டாவது எனக்கு ஒரு என்ன இதுனாக்க, யூ ஆர் டாக்கிங் அபவுட் த சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர்ஸ், ரைட்? ஸோ சி, நான் இதை எப்படி பார்க்குறேன்னாக்க, ஃபிலாசபர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் ஆர் டூ டிஃபரெண்ட் இது நான் பார்க்கறது. ஏன்னாக்க ஃபிலாசபர்ஸ் டசன்ட் லே எனி இம்பார்ட்டன்ஸ் டு தி மென்டல் ஆக்டிவிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்துசம்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, எதில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்க வந்து தே வில் ஜஸ்ட் நாட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு த மென்டல் ஆக்டிவிட்டி. நீங்கள் எப்படி உங்களோட இது கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறது, இல்லை நீங்கள் எப்படி how well you can become அப்படிங்கறத வந்து அவங்க மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது. தேவர் ரிஃப்யூட்டிங் லைக் மைண்ட் எதுவும் கிடையாது, மைண்டுக்கு நம்ம ஆத்மா தான் எல்லாம், அதுதான் மெயின் இது. ஸோ வி மஸ்ட் நாட் லே இம்பார்ட்டன்ஸ் டு இதுங்கிற மாதிரி. வேற அதர் சைட் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் ஒருத்தன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறான், ஏன் இந்த ஒரு செட் பேட்டர்னில் பிஹேவ் பண்ணுறாங்கிறது, மென்டல் பேட்டர்ன்ஸை பற்றி தே வில் எக்ஸ்ப்ளோர். ஸோ அப்போ நம்ம வந்து 5 விளையாது 50 விளையாதுங்கிறது நீங்கள் சொன்னது கரெக்ட். அவங்க சொன்னது வந்து ஆரம்பத்தில் என்ன ஒரு இது பதிகிறதோ அதுதான் கடைசி லாஸ்டிங் இம்ப்ரெஷனாக இருக்குங்கிறது ஃபிலாசபர்ஸோட கருத்து. அதை இப்படி மாற்றவும் முடியும்னு ஆடம் கிராண்ட் சொல்கிறாருனாக்க, அதுவும் இட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். பட் த வே பீப்புள் டேக் திங்ஸ் இல்லையா, இப்போ நீங்கள் அதுவே வந்து என்னால் முடியாதுங்கிறது செல்ஃப் லிமிட்டிங்காக இல்லாமல், இட் இஸ் செட்டிங் அன் அனதர் டைமென்ஷன் டு எக்ஸ்ப்ளோர் அவர் செல்ஃப். ஸோ நீங்க சொன்னது அது நீங்க த வே யூ டோல்டு டிரான்சிஷன் பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் ஒரு சில விஷயத்துல நான் வந்து எனக்கு சி ஐ எம் ஆல்சோ லைக் ஐ ரீட் அ லாட் ஆஃப் Hindu spiritual books and also I don't have much inclination towards the self help books. இப்போ எங்க கேரக்டர் எப்படி டெவலப் பண்றதுங்கிறது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. பட் இது சார்ட் ஆஃப் இட் வாஸ் லைக் ஆக்டிங் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் போத் சைக்காலஜிஸ்ட் அண்ட் philosophers. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் டு த செகண்ட் பாயிண்ட் நான் பேசணும்னாக்க, நீங்க அந்த இது சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம இந்த அதே சேம் திங் 5 விளையாது 50 விளையாதுன்ட்டு, ஆஸ் அடல்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்கிறது வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே மாட்டோம். அது நமக்கு வராது. நம்மளோட சின்ன பசங்களாம் நம்மளோட எக்ஸல் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி வந்து நமக்கே ஒரு ரிலக்டண்டாக இருக்கலாம். ஸோ அதையும் மீறி பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து நம்ம லேர்ன் பண்ணது எப்படி நம்ம அன்லேர்ன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் அதை செல்ஃபாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஏன்னா ஆஸ் பீங் அ டெக்னாலஜி கன்சல்டன்ட் யூ நீட் டு டான் மல்டிபிள் ஹேட்ஸ். ஒரு கிளைண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், வேற கிளைண்ட் இருப்பான், வேற டொமைனில் இருப்பானுங்க. பழைய இதுவே எடுத்துன்னு போய் அவன்கிட்ட இது பண்ண முடியாது. ஸோ த வே வி ட்ரை டு அன்லேர்ன் ரீலேர்ன் அண்ட் இது சார்ட் ஆஃப் இது பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. அது அன்லேர்னிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அன்லேர்ன் பண்றதுக்கு வந்து நமக்கு மெயினா இது பண்றது ஹெல்ப் பண்றது என்னன்னாக்க மெடிடேஷன் தான் சொல்லுவேன். மெடிடேஷன் the more we read, the more we meditate, it sort of slows us down to the clean slate வச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி தாட்ஸ் தட் வாஸ் parallelly running when you are talking. ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஸோ ஜஸ்ட் summarized it. That's it. Yes, thanks a lot for the feedback and also the feedback the scale 0 to 10 க்கு நீங்க என்ன நீங்க கொடுப்பீங்க? 0 to 10 I will go with 9 பூபதி. ஸோ லைக் ஒன்னு எதுக்கு கொடுக்கலாங்கிறது வந்து சார்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இல்லையா. நோ as you said, no one is like everyone is improving in some way or the other இல்லையா. இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் ahead of me இருக்கலாம், நான் 10 ஸ்டெப் behind இருக்கலாம், அடுத்த தடவை நான் உங்களோட ahead இருக்கலாம். So there is no end to it. So I am just leaving that one point for scope of still further improving. That's it. Thanks brother. நீங்க ஆட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட்.
there is no other கருத்து வேறுபாடு எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஐ லைக் தி வே யூ படிக்கும் போதே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் ஒரு கைண்ட் ஆஃப் அசோசியேஷன் பண்ணிக்கிட்டேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டாபிக்ஸ் படிக்கும் போது. யூ ஆல்சோ அசோசியேட் philosophers. You told the right for the bridge between the philosopher. Yeah, that I liked it. So yeah. ஆமா, ஏன்னா நம்ம டூ மச்சா philosophy படிச்சாலும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல நம்மளால வாழ முடியாது. நம்ம வந்து we will be either முனிவரோ சாமியாரோ தான் இருக்க முடியும். So we right mix of both psychology and philosophy should be there for us to like go ahead in life. That is what I feel. Yeah, நான் எப்படி அத correct sorry நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்தது அப்படின்னா we should question them also அப்படின்ற மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். we should question them. So yeah, yes absolutely yes correct அப்படின்ற மாதிரி beautiful இருந்தது. and you added that one also. Yeah, good. yeah sure. Thanks brother. Actually I should thank everyone because final is going on. என்ன ஸ்கோர் கூட எனக்கு தெரியாது because right from the morning I'm not so good this. So I expected few more people to join. அது okay, that's ஆமா parallelly I am doing my son's homework also. Multitasking பண்ணிட்டு தான் கேட்டிட்டு இருந்தாரு. but then I could able to listen to you. thank you நீங்க சொன்னீங்கல்ல லைக் ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளாரிஃபை பண்ண விஷயம் ரீசெண்டா நடந்தது எனக்கே. ஸோ ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ வுட் லைக் டு லேர்ன் மியூசிக். எனக்கு ரொம்ப இஷ்டம். பட் நவ் ஐ எம் கெட்டிங் இன் 30. ஸோ இப்போ கரண்டா அது ஏன் அந்த ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமலே போகுது அப்படின்னு சொல்லி என்னை விட கம்மியான ஏஜ்ல உள்ள ஒரு மாஸ்டர் கிட்ட தான் நான் கத்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 days போயிருக்கு. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி அப்படின்னு நான் எதை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா லைக் அந்த பிலாசபி ஐ வாஸ் ஆக்சுவலி இந்த பிளே கிரவுண்ட் வித் இனியன். ஸ்டாலின் வந்து பாத்துட்டு இருக்காரு. நான் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஓகே. அப்ப என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு குழந்தையா இருந்தா அதுக்கு எந்த ஒரு பெருசா வந்து ஒரு டைவர்ஷன் எதுவும் இருக்காது. லைக் நோ நீட் டு குக். அதோட ப்ராக்டிஸா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஒரு சார்ட்ல வந்து தே கேன் ரன் அப் வித் தட். ஆனா நமக்கு வந்து திடீர்னு ஒரு இன்பிட்வீன்ல கூட யூ ஹேவ் டு பாஸ் எவ்ரிதிங் அண்ட் அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று நம்மளே வந்து இப்போ என்னை விட அந்த பையன் ஆக்சுவலா சின்ன பையன். ஸோ நம்ம வந்து எப்படி பாடுறோம்னு தெரியாதே. எந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வர நம்ம எப்படி இருப்போம்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது நம்ம கொஞ்சம் இன்டீரியரா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏதாவது இது தப்பு மேம் அப்படின்னு சொன்னா கூட ஓ அச்சோ போச்சு தப்பா சொல்றாங்க ஒருவேளை நமக்கு வராதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டா இருந்தது. பட் ஆஃப்டர் 1 week வந்து he said okay you have some knowledge about music லைக் என்ன சொல்றது அந்த ஒரு பை பர்த் வந்து சில ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மியூசிக்ல. அது இருக்குன்னு சொன்னோன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு லைக் பூஸ்ட் அப் கிடைச்சது. ஸோ தி திங் இஸ் ஆஸ் யூ செட் அந்த ஏஜ் வந்து லிமிட்டே கிடையாது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பர்சனலாவே ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ லேர்னிங் மியூசிக்கும் கூட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இட் டசன்ட் ஹேவ் லிமிட்ஸ் ஆக்சுவலா. நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் அந்த 2 ஜோனுமே நான் அது ரொம்ப லைவா வந்து ஃபீல் பண்ணேன். இதுவும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆக்சுவலா ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணக்கப்புறம் there was no vacancy for psychology at colleges here at Chengalpet. நிறைய காலேஜஸ் ட்ரை பண்ணேன். இந்த கோர்ஸே வந்து அவைலபிள் இல்லை. நம்ம சோஷியல் ஒர்க்ல மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி இங்கே கிடையாதுன்னு நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் டோட்டலி ஃபெட் அப் அட் பீக். ஒரு எண்டுக்கு அப்புறம் என்னால் முடியலன்ட்டு விட்டுட்டேன். திருப்பி என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல கவுன்சிலிங் சென்டர். ஸோ அந்த அளவு வந்து இங்கே ஸ்கூல்ஸோட எப்படி சொல்றது ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னு நிறைய போய் சர்ச் பண்ணக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் அ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நியர் மை ஹோம். அதுல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி தென் ஐ ஸ்விட்ச் டு தட் ஜாப். அப்புறம் அதே ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்ம காலேஜ்ல கவுன்சிலிங் சென்டர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே தேடிட்டு தென் வி ஸ்விட்ச் ஓவர். ஓகே இங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்றச்ச நிறைய விஷயங்கள் நம்மளால லேர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ அங்கேயே வந்து இப்போ ஸ்பெஷல் ட்ரைனர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ மேண்டேட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
அது எப்படி சொல்றது, இந்த பாயிண்ட் ஐ கிளியர் அபவுட் மை பாயிண்ட். நான் சொல்றது ஓகேவா? நான் சொல்றது உங்களோட விஷயத்தோட கோரிலேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புரியுது, கண்டிப்பா கோரிலேட் ஆகுது. ப்ளீஸ் கோ அஹெட். யா சோ தி திங்ஸ் அது வந்து ரொம்பவே இந்த நீங்க சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தட் புக், இது வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இட் வாஸ் பேலன்சிங். ஓகே, இது ரியாலிட்டியில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஒரு புக்கா நீங்க பேசுறப்போ ஐ ஃபெல் சோ ஹாப்பி. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக நினைச்சேன், நான் மனசுல நினைச்ச விஷயம் அது. மியூசிக் வந்து ஓகே நம்மளும் கத்துக்கலாம். அந்த பையன் கூட சில நேரம் சொல்லுவான், நீங்க லேட்டா தான் கத்துக்கிறீங்க அக்கா, இதோ நீங்க வந்து யூஆர் பிக்கிங் அப் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு. ஏன்னா டெய்லி 2 times பிஃபோர் 4:30 எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்றான். சூரியன் வரதுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப வந்து உங்களோட வோக்கல் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ அது வந்து என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே. ஒன்று இன்ட்ரெஸ்டா இருக்கணும், இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரொம்ப புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மள ஒரு ஜோனுக்கு திணிப்பாங்கல்ல, அப்போ அதை நம்ம கண்டிப்பா பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் ஹாப்பி டு லிசன் த சேம் திங் அஸ் அ கான்டென்ட் ஃப்ரம் புக். அதனால அந்த ஃபீல். Thanks, Kalai. So your score for our session? I'm absolutely 9.5 to 10 அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா நான் when I was hearing about these things I felt super. இன்னைக்கு என்ட்ரி லேட்டா கொடுத்தா கூட ஐ கேன் எப்படி சொல்ல, ஒரு ப்ராக்டிக்கலா ரியலைஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு ஒரு தியரிட்டிக்கல் ஒரு எவிடன்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. ஐ ஃபெல் சோ குட். Thanks Kalai, and thanks for your trying new things. அது வந்து ஏஜ் பார் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நீங்க அது பிராக்டிக்கலா பண்ணி காட்டுறீங்க. So which is very inspiring. I also wanted to learn guitar, so hopefully in future I will learn. So பண்ணும்போது நான் டெஃபினட்டா நானும் வந்து சொல்றேன். Thank you very much. Feeling humble. Okay, na thank you. Yes. So இந்த ஸ்கோர் எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு அகைன் இன் திஸ் புக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன். ஸோ இந்த ஆடம் கிராண்ட் வந்து அவரு வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் போகும்போது அவர் என்ன பண்ணுவாரா வந்து ஃபீட்பேக் கேட்பார். இது நாங்களும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எதனா ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா there are 2 waysல. ஒருத்தர் வந்து பொலைட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பருங்க நீங்க தாங்க கலக்கலுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இன்னொருத்துல கிரிட்டிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பிடிச்சி தம்சம் பண்ணி ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பண்ணி நம்மள வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே பிட்வீன்ல என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ஜென்யூனா வந்து கோச் அப்படின்றாங்க. அந்த கோச் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they care for you as well as they won't hesitate to point out the என்ன உங்களுக்கு வந்து குறைகள் இருக்குன்றத அவங்க கண்டிப்பா பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது பாயிண்ட் அவுட் பண்ணும்போது இஃப் யூ ஃபீல் தட் தே ஆர் தி கோச், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நெகட்டிவா எடுத்துக்காம தே வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட். அதுதான் அவர் சொல்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஆஸ் பர் தி ஹியூமன் சைக்காலஜி நீ வந்து ஃபீட்பேக்கா கேட்ட அப்படின்னா வந்து பீப்புள் ஓன்ட் டெல் பிகாஸ் தே வாண்டட் டு பி வெரி கைண்ட் டு யூ அப்படின்றத. நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அப்ப நீ வந்து டப்புன்னு வந்து இது நல்லா இல்லை இது பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டீங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ரேட்டிங் கேளு. ஸோ அவர் வந்து அனானிமஸா என்ன பண்ணுவாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ இல்லைன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டயோ வந்து அனானிமஸா நீங்க நேம்லாம் எடுத்தோன்னா ரேட்டிங் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சர்வே எடுப்பாரு. எடுத்து முடிச்சுட்டு அது அவர் ஸ்கோர் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5-6 இருந்தது அப்படின்னா யூ வாண்டட் டு அச்சீவ் 8. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கோர்ல, பெர்ஃபெக்ட் ஸ்கோர் இஸ் 10. ஸோ அவரே சொல்லிட்டாரு பெர்ஃபெக்டா இருந்து இருக்க முடியாது, தட் இஸ் இல்லாஜிக்கல் அப்படின்ட்டு. ஸோ பட் அட்லீஸ்ட் எக்ஸலன்ஸ் வரதுக்காக ஓகே லாஸ்ட் டைம் நான் வந்து 7 பாயிண்ட் எடுத்தேன் ஆவரேஜா, this time I wanted to have 7.5. So that I take it as a excellence. Okay, 7 to 7.5 is a very good improvement அப்படின்ற மாதிரி வந்து it took it. So other than that இன்னும் நான் வந்து எதுல இப்ப நான் சப்போஸ் 7 எடுத்த முன்னாடி இப்ப 5 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா you will ask for the advice, you won't ask for the feedback. So இது வந்து அந்த particular word வந்து it makes a huge difference அப்படின்றாரு. ஏன்னா அட்வைஸா கேட்கும் போது people will open up. ஸோ அட்வைஸ் கேட்பாங்க ஐயா, அப்ப என்ன மதிச்சு ஒருத்தன் வந்து அட்வைஸ் கேட்கறான். ஸோ ஐ நீட் டு டெல் சம்திங் பிகாஸ் he thought that என்ன வந்து அவன் சுப்பீரியரா ஃபீல் பண்ணி கேட்கறான். ஸோ ஐ எம் நவ் ஐ நீட் டு ஹானர் ஹிம். ஸோ அவன் எனக்கு கேட்கணும்ல, என்ன நம்பி வந்துட்டான் பயப்படல, நான் அப்ப சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜோனுக்குள்ள போய் people will open up and then they'll give points. So that is what I tried here. So it's a very limited number of participants we have, but it will work wonders when we address
100+ நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை எதனா லெக்சர் கொடுக்கும் போதோ என்ன ட்ரை திஸ் அவுட், கிவ்ஸ் திஸ் அனானிமிட்டி ஃபீட்பேக் ஸ்கோர். அது வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கிற ஸ்கோர் கிட்ட வரல அப்படின்னா you ask for the advice, don't ask for the feedback, so that you will get some points which you can work out next time. So this is also one thing I learned. ஒரு வேர்ட் தான் ஃபீட்பேக்கா கேட்கறதுக்கு பதில் அட்வைஸா கேளுன்றது சின்ன ஒரு வேர்ட் டிஃபரன்ஸ் தான், பட் இட் மேக் ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல, which I learned. Yeah, Sadesh, you can conclude quickly. நான் கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிலாசபி சைக்காலஜி சொன்னா அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இப்ப ஒன்லி பிலாசபி ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வர கன்க்ளூஷனா நீ டிஃபரன்ஷியேஷன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. பிலாசபி வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆன் அப்சர்விங் தே டூ த காசுவல் அனாலிசிஸ்ல காஸ்டேஷன் பண்ணுவாங்க. சைக்காலஜில எடுத்து கோரிலேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த வீக் கோரிலேஷன் எடுத்து அதை எப்படி எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீ சொன்ன அந்த கேஜி டீச்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா இட்ஸ் கால்ட் அ வீக் கோரிலேஷன். ஓகே, அதுனா வாய்ப்பே இல்லை. ஒரு காஸ்டேஷன்ல வந்து அடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி இது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏஐ இஸ் த ஒன்லி திங் இஸ் கேபிள் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த வீக் கோரிலேஷன்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன பண்றது? இப்ப எனக்கு டெய்லி பாக்குறது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ன சொல்றதுடா அந்த கோட்ஸ், அந்த கோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் மோஸ்ட்லி பிலாசபிக்கலா இருக்கு. அப்ப என்ன பண்றது? இப்ப சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆடம் கிராண்ட் கோட் வந்து உனக்கு புரியும் எனக்கு புரியும் புக்கு பிடிக்கும், அதை நான் சும்மா போட்டேன்னா அதனால அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹவு இட் கேன் பி அட்ரஸ்ட் சால்வ்ட், அதை நீ எப்படி நினைக்கிற? ஸோ ரைட் கொஸ்டின், பட் அகைன் ஐ வில் என்னோட மைண்ட்ல ஆன்சரா வர்றது வந்து அகைன் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ் இன் திஸ் புக், ரீட் தான். So even if you are following any guru or philosopher, read those books. That's what I will even know. Without, you should not அவங்க யூடியூப்ல போயிட்டு அவங்க பேசுறதும் கேட்கக்கூடாது, சத்சங்கும் கேட்கக்கூடாது, மார்னிங் கோட்ஸையும் படிக்கக்கூடாது. இஃப் யூ ரியலி இன்ஸ்பயர்ட் அபவுட் தர் ஒர்க், வி ஷுட் பிக் த புக் அண்ட் ரீட். ஏன் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணும் போதுதான் அந்த கோட்டை வந்து அவர் எங்கிருந்து அறைவானாரு. இப்ப நான் வந்து ஆடம் கிராண்டோட கோட் நான் போடுறேன் அப்படின்னா எவ்ரிதிங் ஐ எம் ரீடிங் இன் திஸ் புக். அவர் கன்க்ளூஷன் மட்டும்தான் அது கோட்டா வருதே தவிர்த்து வி நோ தட் அவர் எங்கிருந்து வராரு, என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அது எப்படி எப்படிலாம் தப்பா போயிருக்கு, என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி தான் அந்த கோட் வருது. சேம் வே ஐ ஹோப் தட் பிலாசபர் ஆல்சோ டூ த சேம். அவங்களோட காசேஷனா இருக்கட்டும், அவங்களோட அப்சர்வேஷனா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து they would have written in some book. அப்போ அந்த புக்கை படிக்கும் போது ரியலி கொஸ்டினிங் எபிலிட்டி வரும், கிரிட்டிக்கல் திங்கிங் வரும். நான் சொன்ன மாதிரி திருக்குறள், நான் வந்து ஸ்டார்டட் வித் திருக்குறள். எத்தனை பேர் இதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அக்ரிங் வித் ஆல் தி குரல்ஸ், ஆல் நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அதை if I want to ignore something, I can ignore 30%, 25% of திருக்குறளை தூக்கி போட்டுருவேன் நான், which is not at all relevant to this 2023. அப்போ நான் புக்கு படிக்கும் போதுதான் அது வந்து நான் ரியலைஸ் பண்ணி உள்வாங்கும் போதுதான் தெரியுது இதெல்லாமே வந்து டைம், பிகாஸ் அந்த டைம்னால வந்து 2000 வருஷம் கழிச்சு அது வந்து பொருந்தல அப்படின்னு. இப்போ நான் அந்த குறள்லாம் சொன்னேன் அப்படின்னா நீங்க திருவள்ளுவரை பார்க்கிற ஒரு கோணமே மாறிடும். அந்த மாதிரி ஒரு அபத்தமான குறள்லாம் இப்ப இருக்கு. அது ஆனா அவர் எழுதும் போது அபத்தம் கிடையாதுன்றது எனக்கு புரியுது. சோ அப்போ நீ அந்த பிலாசபி புக்கை படிக்கும் போது உனக்கு அத மாதிரி வந்து தாட்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்றாரு, நீ ஏன் சொன்ன அந்த கேஜி டீச்சர் வந்து வீக் கோரிலேஷன் அப்படின்ட்டு. இப்ப நாளைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டடியை வந்துட்டு என்டையர் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் வச்சு ஏஐக்கு ஃபீட் பண்ணி அது ஒரு கிராஃப் போட்டுது அப்படின்னா that will give contrasting result also. அந்த டைம்ல வந்துட்டு we can very well say that okay ராஜ் செட்டி பண்ண கன்க்ளூஷன் தப்பு அப்படின்னு சொன்னா no one is going to get hurt. ராஜ் செட்டியே வந்து அவர் சூப்பர் சொல்லிட்டு போவாரு. That is how this study, the scientific study, நியூட்டனை தப்பு அப்படின்னு சொன்னா people will give the Nobel Prize. Whereas here எதனா ஒரு கருத்து, ஒரு குருவோட கருத்து தப்புன்னு சொல்லிட்டேன்னா இங்க செருப்பெடுத்து அடி வராங்க. That tendency will change only when you study. So அதுதான் அந்த ரீடிங்கும் ரைட்டிங்கும் பண்றது, கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ற விஷயம் அதுதான். So when you want to learn any sort of philosophers problem, right? ஏன் பிலாசபர்ஸ்லாம் பார்த்தோன்னா கோட்ஸ் கொடுக்குறாங்க, சில இது கொடுக்குறாங்க, மீதி கேட்டா நீ அனுபவிச்சா புரியும்னு சொல்லிடுறாங்க.
ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபுல் புக் ஹவு தே அரைவ் இட் எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி கன்ஃபியூசிங். ஸோ அப்போ நான் எங்கே போய் தேடுறது? அதனால தான் கேட்டேன். ரெண்டு விஷயம் இருக்கு சதேஷ். ஒன்னு வந்து பீப்புள் கோல் ஒன்னு இருக்கு. ஐ வாண்ட் டு அச்சீவ் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அச்சீவ் தீஸ் திங்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் மல்டிபிள் திங்ஸ், ஐ வாண்ட் டு லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப். அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்துட்டு they won't go into this kind of deep diving அதெல்லாம் அப்படின்னு. ஸோ when they achieve whatever their goal, அந்த கோலுக்கு வந்து பிலாசபர் சொல்றதே போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா that is well and good, because ultimately ஒரு அவங்களோட லைஃப் கோல் என்னவோ அதை நோக்கி போறது தான் கரெக்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ பேலன்ஸ், என் குழந்தைய வந்து நான் ஃபியூச்சரிஸ்டிக்கா வளர்க்க போறேன், நான் சொன்ன மாதிரி ஏரா என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது, அப்படின்னும் போது ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அப்படின்னும் போது எதெல்லாம் பண்ணாதோ அதுதான் என் பையனுக்கு நான் ஊட்டி வளர்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஸ்டாண்ட். ஸோ அங்க இருந்துதான் என்னோட இல்ல உன்னோட ஒரு தேடுதலோ வந்து இந்த மாதிரி ஸ்டடி ஓரியன்டா போகுதே தவிர்த்து வி கான்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் ரூட் வந்து எல்லாரும் எடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் ஹேவிங் செட் திஸ், if you want to have a balanced life, if you want to raise your kids in a meaningful futuristic way, I am not telling to ignore anything. You embrace everything, but go and read everything. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ரீடிங் வில் டூ ஆல் சார்ட் ஆஃப் கொஸ்டினிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். யாரு சொல்லியும் கேட்காத, நீயா வந்து யோசிச்சு ரீடிங் அப்படின்னு அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனைங்க. ஓகே, நான் எடுத்துன்னு போயிட்டு எந்த பாட்டு வேணா எடு, ஓகேவா, சான்ஸ்கிரிட்ல இருக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதான், எனக்கு தமிழே பாதி தெரியாது. அப்ப ஹவு கம் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அந்த வேர்டு? திருக்குறளுக்கு நீ டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு 4-5 பேர் எடுத்து பாக்குற, ஏன்னா சில வார்த்தை உனக்கு தெரியல தமிழ்ல. அப்ப நான் So yeah, that is the challenge we have. That is the discomfort we need to embrace. We need to go beyond the comfort zone. So இப்போ எனக்கு தமிழ்ல புரியல அப்படின்னா I can read 10 authors. அந்த ஒரு பர்டிகுலர் தமிழ் வேர்டுக்கு 10 different meaning, 10 different authors சொல்றாங்க, which is very fascinating about Tamil. So I never attempted to read Sanskrit. So இந்த திருக்குறளுக்கு அந்த பர்டிகுலர் மீனிங் மாறுறதுனாலயே குறளோட மீனிங்கே மாறுது. ஸோ தட் இஸ் அபவுட் தி பெர்ஸ்பெக்டிவ். ஐ கேம் டு நோ அபவுட் பெர்ஸ்பெக்டிவ் த்ரூ குறள் ஒன்லி. அப்போ வந்து அகெயின் திஸ் வில் இன்ஸ்டில் தி கிரிட்டிக்கல் திங்கிங். அப்போ எனக்கு ஒரு குறளுக்கு 10 மீனிங் இருக்குன்னா இப்ப நான் எந்த மீனிங் கொடுக்குற குறளை நான் எடுத்துக்க போறேன்றது இட்ஸ் அப் டு மீ. அப்போ அதுதான் வந்து எனக்கு இன்னும் வந்து கொஸ்டினிங் எபிலிட்டி தூக்குது. அப்போ அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த 30% 25% குறளை நான் இக்னோர் பண்றதுக்கான ரீசனே என்னோட கொஸ்டினிங் எபிலிட்டி தான். ஹவு மெனி ஆஃப் யூ கைஸ் கேன் ஓகே வித் திஸ் ஒன்? தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, திருவள்ளுவர் வந்து சாமியா கும்புறவங்க வந்து என்னை பார்த்தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது பை ஹேவிங் செட் திஸ். கரெக்ட்? ஸோ அதை டிபேட் பண்றதும் வந்து இட்ஸ் இல்லாஜிக்கல், பிகாஸ் தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அது அப்படிதான் விட்டுணும், ஒரு வழி கிடையாது. பிகாஸ் பர்ஃபெக்டா நீ அதுதான் அகைன் யூ ஆர் கோயிங் டு தி பர்ஃபெக்ட் மோட். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அட் ஆல். ஸோ வி கேன் ஒன்லி ஸ்டார்ட். If you know the language, you can learn. If you don't know the language, at least you go for the other authors who actually translated. Translate பண்ணும்போது certain things will go wrong, but there is no alternative. இல்ல உன்னால போயிட்டு லாட்டினியோ சான்ஸ்கிரிட்டோ கத்துக்க முடியாது. If you try to learn it, I am not sure whether when you will come to know the actual content of the whatever the book you try to learn. So அதெல்லாம் உனக்கு சொன்னா பரத் சொன்ன மாதிரி நீ முனிவரா தான் ஆகணும். So you will miss the other part of the life. So this is the restrictions we have, but reading should be the primary thing. அதுதான் நான் சொல்லுவேன். Whatever the book you have, reading should be the primary thing that will instill the critical thing. I don't know, like எல்லாரும் ஃபீட்பேக்ல சொன்னப்ப எல்லாரும் வந்து டிஸ்கம்ஃபர்ட் எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அப்புறம் லைக் டிஃபரன்ஸ் இதை லேர்ன் பண்ற சொன்னாங்க. பட் லைக் எனக்கு இந்த 3ல வந்து ரொம்ப முக்கியமான படுறது வந்து இம்பர்ஃபெக்ஷனிஸ்ட். பிகாஸ் அஸ் அ பேரண்டிங்ல நான் சொல்றேன், போய் எடுத்தோம்னா குழந்தை டிஸ்கம்ஃபர்ட் தூக்கி போட்டுற மாட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் வி வில் ட்ரை, ரைட்? நம்ம எல்லாத்துலயும் போடுறோம்ல, அதுவே வந்து எக்ஸ்போசிங் டிஸ்கம்ஃபர்ட் தான். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இம்பர்ஃபெக்ஷன். ஏன் அப்படின்னா லைக் நானே பண்ண மிஸ்டேக் தான். அவளை நான் பர்ஃபெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லும் போதே அது தப்புன்னா
அதை வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறத அவளை ரியலைஸ் பண்ண விடாமலே நான் நிறைய சில இது ஃபைன் டியூன் பண்ணேன். ஐ ரெகுலேட் இட் நவ் ஆஃப்டர் 6.5 years. த ரீசன் இஸ் certain characteristics I cannot reverse it now. But it can be reversible, but like I need to work double the shift னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூ பீப்புள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் தம் டு பி பர்ஃபெக்ட். ஒருத்தங்கள்ட்ட பேசுறப்ப அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அவ ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து இவளுக்கு தெரியுற சில சயின்டிபிக் திங்ஸ் சில இது வந்து தெரியாம அவங்க ரொம்ப கிடிஷா பேசினா ஷி ஃபீல்ஸ் லைக் தே ஆர் நாட் இன் தேர் ஜோன், ஐ வோன்ட் டாக் டு தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் அ பர்ஃபெக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, எனிபடி டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது இஃப் தே ஆர் நாட் மேட்சிங் மை ஸ்டாண்டர்ட் ஷீ ஸ்டார்டட் இக்னோரிங். இது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ நான் நோட் பண்றேன். ஏன் அப்படின்னா ஐ ஹவ் புட் டவுன் இன் ஹர் லைக் ஒன் கிளாஸ் ஃபார் சம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கே லோக்கல் ஸ்கூல் போறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க ஒன் பண்ணும்போது அவங்க ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. when it doesn't suit my style he is like resisting. அவளுக்கு என்ன தெரியும்னா டாடி பாக்குறாரு திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்துறான்னு தைரியத்துல கவனிக்கவே மாட்டேங்க. which I see like again some bad habit, which again is a problem is me, part of like being too perfect. I'm just saying because she is going to reach 7 next year May. நான் பூபதிக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு வருஷமும் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு ஃபால் ஸ்டெப் எனக்கு இந்த புக் இப்போ ரிலீஸ் ஆகி தான் தெரிஞ்சிருக்கு. இஃப் ஐ ஹவ் நோன் ஏர்லியர் ஐ வுட் ஹவ் ட்ரைட் அப்ரோச்சஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யங் பேரண்ட்ஸ்க்கு அது வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதனாலதான் அதுதான் எனக்கு மெயின். நீ சொன்ன டிஸ்கம்ஃபர்ட்ல போடுறது அது ஆல்ரெடி கிட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. கிட்ஸ் வெளில வரும்போது அவங்க விளையாட மட்டும் தான் தெரியும். நீ எங்க ஸ்கூல்ல தள்ளினாலும் சரி எங்க ஒரு கிளாஸ்ல அனுப்பிச்சாலும் சரி எவ்ரி திங் இஸ் டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் தம். ஸ்லோலி தே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா தே பிகம் எக்ஸ்பர்ட். ஸ்பாஞ்சஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. நீ அந்த பிக்சர் காமிச்சேன்னு தெரியல, நான் லிசன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பாஞ்ச் அண்ட் கிட்ஸ் ஆர் சேம். நீ எங்க போட்டாலும் அதுங்க அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருக்குங்க. அதனால தான் பார்த்தேன்னா நீ வீட்டில் கெட்டவத்தை பேசினாலும் ஸ்கூல் போனோம்னா கெட்டவத்தை பிக் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. ஸோ யூ ஷுடன்ட் ஸ்கோல் தம் பிகாஸ் தேர் பிகமிங் அ ஸ்பாஞ்ச். ஸோ நீங்க அதை எப்படி வேற வழியா எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்பாஞ்ச் நோஸ் டு ஃபில்டர், whereas our kids don't know to filter. We should act as a filter there. ஏன்னா ஸ்பாஞ்ச் வந்து ஒரு creature, அது 2000 years தான் வாழும்னு இருக்காங்க. It knows to filter. Our kid is like a sponge, it can absorb everything, but they don't need to they don't know to filter. That's where we need to step in. அந்த ஃபில்ட்ரேஷனை நம்ம குட் இன்சைட் புக்ல நம்ம பேசின மாதிரி we need to set boundaries. அதெல்லாம் வச்சுட்டு நீட்டா சொல்லணும். ஓகே, ஸோ அதுதான் இது 2 தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். மற்றபடி ஐ திங்க் யூ கவர்ட் எவ்ரிதிங். பிகாஸ் நீ 45 minutesல முடிக்கிறேன்னா ஐ ஃபீல் இட் வென்ட் பியாண்ட் 60 minutes டைமிங் செக் பண்ணும்போது. ஸோ இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா மேபி அதர் பீப்புள் கேன் ஆஸ்க் அண்ட் கன்க்ளூட் இட்ஸ் ஆல். Beautiful point added. So child is like a sponge, so we need to filter it out. Yeah, I used your picture actually, so your picture function, so thanks for adding that. Okay, so I think it's beyond 2 hours, so thanks again for joining. Hopefully quickly another month part 2 we can discuss.